தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்த ஒரு ராசி. ஒரு அற்ப பிறவி அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காக பிறந்தோன்னே தெரியல, எதுக்கு பிறந்தாங்கன்னே தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பிறவி. குடும்பத்துக்காகவே உழைச்சி, மாடாக உழைச்சி, அப்படியே ரொம்ப தேஞ்சு போய் வாழ்ந்த ஒரு ராசி அப்படின்னா தனுசு ராசி தான். தனுசு ராசிக்காரர்கள் ஈக்குவல் டு அவங்க ஃபேமிலி. அந்த ஒரு ஆள் வந்து ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கு ஈக்குவல். அந்த ஒரு ஆள் உழைப்பில் அந்த ஃபேமிலியே ரன் ஆகும். அந்த ஒரு ஆள் உழைப்பில் தான் மிகப்பெரிய விஷயங்களும் கட்டுப்பாட்டுக்குள்ளடங்கும். அவர் ஒரு வார்த்தை சொன்னார் அப்படின்னா அங்கே வந்து எல்லாமே ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கும். இந்த தனுசு ராசிக்காரர்கள் பிடிவாத குணம் பிடித்தவர்கள். அவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து கவர் பண்ணிட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து அட்ராக்ட் பண்ணிட முடியாது, அவ்வளோ சீக்கிரம் எங்களை வந்து ஏமாற்றிட முடியாது. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏமாந்த தருணங்களும் உண்டு. அது ஏமாந்தது அப்படின்னா துரோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏமாறுறது வேறு, துரோகத்தை அனுபவிக்கிறது வேறு. ஒருத்தன் கெட்டதான் செய்கிறான்னு தெரிஞ்சு நீங்கள் போய் அவங்க நிற்கிறீங்க அப்படின்னா அது பேர் துரோகம். அவங்க நண்பனாக இருப்பான், சொந்தக்காரனாக இருப்பான், யாரோ ஒருத்தனால நம்பி உங்கள் ஃபேமிலியிலே ஒரு மெம்பராக இருப்பான், அவன் நம்பி நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா அது பேர் துரோகத்தால் நீங்கள் வந்து மடிவது. அது வந்து அதுக்கு உங்கள் மேலே பழியை சொல்லவே முடியாது. நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா அது உங்கள் மேலே தப்பு. துரோகத்தால் நீங்கள் ஏமாந்தீங்க அப்படின்னா நீங்கள் பாசம் வச்சிங்க பார்த்தீங்களா, அந்த பாசத்து மேலே தான் தப்பு. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு தொழிலுக்கு போனாலும் முதன்மையான ஒரு ஆளாக வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. குடும்பத்தில் முன்னுரிமை தரணும் அப்படின்னு நினைப்பாங்க. சேவிங்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு ராசி. அது அதிகமாக வந்து வேஸ்ட் செலவு பண்ண மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சிலரால் உங்களது பணம் சின்ன சின்ன அமௌண்ட் வந்து வேஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கும். சரியாக நம்ம வந்து கரெக்டாக பண்ணலையோ அப்படிங்கிற மைண்ட் வந்து உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, உள்ளூரில் இருக்கீங்க, எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுடைய குலதெய்வத்தை மனதார வணங்குங்க. அது எப்போவுமே உங்களுக்கு வந்து துணையாக நிற்கும். நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் கமெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. வீடியோ போட்டோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. சரி, இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் எது பண்ணாலும் ஒரு தடை ஏற்பட்டு தான் அதுக்கப்புறமேட்டு ரன் ஆகுது. இல்லைனா ஒருத்தர் தடை மூலமாக அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுருது. அதாவது எது ஆரம்பித்தாலும் தடைப்படுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்க 100%ல் 70% பேருக்கு மேலே அவங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனைகள் இருக்குது. அதாவது நான் இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை சொல்கிறேன், பிரபலமான சில ஜோதிடர்களுடைய கணிப்பின் அடிப்படையில் சொல்கிறோம். எப்படி அப்படின்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய சாபமோ இல்லை முன்னோர்களால் விட்டு போன சில விஷயங்களோ இருக்கும். அது வந்து உங்களோட தடைகளை ஏற்படுறதுக்கான காரணமாக கூட அமையுதுங்க. அப்படின்னா நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் விட்டு போன காரணமாக இருக்கும், உங்களுக்கு எந்த விஷயம் வந்து அடிப்படையிலேருந்து கிடைக்கவில்லை அப்படின்னு யோசிக்கணும். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, உங்களுக்கு திருமணமாகாமல் தவிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா பாயிண்ட் 1, அதுக்கு வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய சாபங்கள் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். யார்கிட்ட சார் கேட்டு செக் பண்ணுறது? பெரியவங்களாம் அவ்வளோ தெரியலங்கிறாங்க சார். ஆனாலுமே அது ஒரு ஃபேமிலியோ ஒவ்வொரு விஷயங்கள் அப்படி நடந்துட்டு தான் இருக்குது. அது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. அதை வந்து ஜோதிடத்தின் மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய ராசியின் பால் செக் பண்ணணும். அப்படின்னா உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களோ இல்லை அவங்களோட ஜாதகத்தை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்க போனால் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கணிச்சிடலாம். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். குழந்தையோட விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று இது பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து உங்களுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் தான். அதை வந்து நீங்கள் தெளிவாக இது பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை விஷயமோ திருமண விஷயமோ ஒரு புது உறவு, உங்களோட பரம்பரையில் புது உறவு உருவாகணும்னா யாருக்கு மூலமாக வரணும்? உங்கள் மூலமாக வரணும். அது யார் அருள் புரியணும்? உங்களுடைய குலதெய்வம் அருள் புரியணும். அது யார் வழிமொழியணும்? உங்களுடைய முன்னோர்கள் வழிமொழியணும். அப்படி அவங்க கொடுன்னு சொன்னால் தான் குலதெய்வம் கொடுக்கும். அப்போ தடைப்படுது அப்படின்னா உங்களுடைய முன்னோர்களால் அவர்களுடைய முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தவறாக செய்யப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தை சரி பண்ணணும். அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்கும். இது 2 விஷயம் தானே சார்? உடல் ரீதியான உபாதையோ அல்லது பண ரீதியான விஷயங்களோ மன ரீதியான சில தடங்கல்களோ இருக்குது. அது எப்படி சார் சரி பண்ணுறது அப்படின்னா, இது 3க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் முன்னோர்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ஃபஸ்ட்டு சொன்ன 2 தான், திருமணம், குழந்தை உறவு, புதிய உறவுகளுக்கு மட்டும்தான் அது வந்து பொருந்தும். அதே போல் உங்களுடைய தொழில் சார்ந்தோ வருமானம் சார்ந்தோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்தி தான் காரணம். இதை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே போல் சார் என்ன தான் உழைச்சாலும் அவுட்புட்டே கிடைக்கல அப்படிங்கிறவங்க உங்களோட உழைப்பில் தப்பு இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களோட நட்சத்திர பலன்கள் காரணம். நட்சத்திர பலன்கள் என்ன சார்? இவரோட குணாதிசயம், இந்த ஆள் இப்படி தான் இருப்பான். யாராவது வியாபாரத்துக்கு வந்தால் கூட சிடுசிடுன்னு பேசுவான், அதனால் வியாபாரம் நடக்கலை. அப்போ காரணம் என்ன? நீங்கள் சிடுசிடுன்னு பேசுறது. அது உங்களை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அது உங்களுடைய ராசியில் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய பண்பு நலன்களாக இருக்கலாம். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாகி. என்ன பண்ணாலும் நட்சத்திரத்தினுடைய பண்புணங்கள் உள்ளே இருக்கக்கூடிய இதை மாற்ற முடியாது. கடலுக்கு வலை போட்டு மாற்ற முடியுமா? கடல் மேலே கலர் போட்டு வேறு கலராக மாற்ற முடியுமா? அந்த மாதிரி தான். அது நீங்கள் கண்ணில் என்ன பார்த்தா வேறு மாதிரி தெரியுமே தவிர ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இது வெளியே வந்துடும். ஸோ அதே போல் சார் தொழில் ரீதியான விஷயத்தில் இது ஓகே, ஆனால் தொழிலே பிரச்சனை இருக்கா என்னன்னு தெரியல அப்படிங்கிறவங்க வாஸ்து பிரச்சனைகளாகவும் அமையலாம். அப்படின்னா தசாபுத்தி பிரச்சனைகள் இருக்கலாம். தசாபுத்தி வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். உங்களுடைய லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட கொடுத்து உங்களோட ஜாப் செக் பண்ணுறீங்க. உங்களுடைய மேனுவல் புக்கு அதுதான்.
இந்த ஆள் இப்படி தான் மேக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மேனுவல் புக்கு அதுதான். எந்த தசாபத்தில் நீ எப்படி நடந்துக்குவேன், அப்போ மற்ற ராசிகள் உனக்கு எப்படி உறுதுணையாக அமையுது. சார் நிறைய பேர் ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி நடக்கலையே சார் அப்படிம்பீங்க. சார் ஜோதிடர்கள் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஜோதிடர்கள் மேலே சந்தேகப்படுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுவாங்க. ஜோதிடம் அப்படிங்கிறது உண்மை. ஜோதிடர்கள் வேணால் பொய்யா இருக்கலாம். ஃபஸ்ட்டு எதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை மட்டும் நீங்கள் செக் பண்ணுறதை விட்டால் உங்களுடைய பையனோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையரோட ஜாதகத்தை செக் பண்ணும். ஒரு உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் அடிக்க போகிற அளவுக்கு வந்து ஒரு கணிப்பு வந்து செக் பண்ணி ஒருத்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது தடைப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களோடு பிரயாணிக்கக்கூடிய இன்னொரு ராசி அதை தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த தடுக்கக்கூடிய ராசி யாருது அப்படின்னு செக் பண்ணுவோம். உங்களுக்கு பிறந்த குழந்தையோ இல்லை உங்களை பிறப்பித்த தெய்வங்களோ அவங்களுடைய ராசி வந்து ஏதாவது வந்து உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுதா அப்படிங்கிறது செக் பண்ணிக்கணும். அவங்களுடைய ராசிகள் வந்து உங்களை மோதும் பட்சத்தில் தனுசு ராசி அடிப்பணியும். ஸோ தனுசு ராசி வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் செயல்படும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஜோதிடத்தை தப்பாக சொல்லியோ ஜோதிடர் தப்பாக சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கு தெரியாத ஒரு அவுட்புட் வந்து உங்களை தடுக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு தசாபத்தியும் பொருந்தும், உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசியினுடைய அடிப்படையான விஷயங்களும் பொருந்தும். சரி சார், இது எல்லாம் ஓகே, இது எல்லாமே கரெக்டாக இருக்குது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் குடும்ப ரீதியான விஷயம். உங்களை பற்றி ஒரு உண்மை வந்து வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த உண்மை வெளியே வரும்போது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டுக்குவீங்க. உங்கள் மேலே சின்ன சின்ன கோவங்கள் வரும். உங்களால் சின்ன சின்ன ஃபேமிலியில் இஷ்யூஸ் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பிரச்சனைலாம் வந்து சால்வ் பண்ணிக்கிறதுக்கான வழியை பாருங்கள். உண்மை வெளிவர காத்திருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். ஸோ அதே போல் ஆணாக இருந்தால் பெண்ணாலும் பெண்ணாக இருந்தால் ஆணாலும் இரு பாலினத்தவராக இருக்கீங்க அப்படின்னா இரு பாலினத்தவர் மீதும் ஏதோ ஒரு இஷ்யூஸ் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பாலினத்தவர் மீது இன்னொரு பாலினத்தவர் வந்து குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய கணக்கு வந்து உங்களுக்கான இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குடும்ப ரீதியான விஷயத்தில் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் கண்டிப்பாக தேவை. இந்த டைம்லாம் தேவையில்லாம் சண்டை சச்சரவுகள் இருக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமை நிதானம் தேவை. கொஞ்சம் அந்யோன்யமாக பேசுங்க, பழகுங்க. எந்த ஒரு இஷ்யூஸ் வந்தாலும் அதை சரி சால்வ் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அன்றைக்கே ஜோதிடர் சொன்னார் தேவையில்லாம் சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் உங்களை ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சொல்லிடுவாங்க. ஜோதிடர் சொல்லிடுவார், அது ஜோதிடர் சொன்னார்னு நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன் இது முன்னாடியே சொல்கிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரெல்லாம் சண்டை அப்படியே சட்டை பிடிச்சி சண்டை போடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குடும்ப ரீதியான விஷயத்துலையும் எவனே தெரியாத ஒரு தேர்ட் பர்சன்னாலையும். ஸோ ரோட்டில் போகிறவங்களும் சண்டைக்கு வந்துட்டு போவோம், அவங்கள வந்து கருத்து சொல்லிட்டு போவோம். இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா, நீங்கள் போய் வேலையை பாருங்க போன்னு சொல்லிட்டு போவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் சிலருக்கு தனுசு ராசியில் எல்லாருக்கும் சொல்ல, சிலருக்கு ஒரு 10% பேருக்கு வேலை இல்லாமல் உட்காந்துட்ருப்பீங்க. வேலை வருமானம் இருக்காது, வேலைலாம் உட்காந்துருப்பீங்க. அதில் பாதி பேர், அதில் இந்த தனுசு ராசியில் 50% பேர்த்துக்கு நீங்கள் மருத்துவ ரீதியான செலவுகள் 6 வருஷத்தில் நீங்கள் வந்து பயங்கரமாக மருத்துவ ரீதியான செலவுகள் பண்ணியிருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் அதை மருத்துவ ரீதியான செலவுகள் இருக்கத்தான் செய்யுது. அதை கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இந்த 6 வருட கணக்கில் நீங்கள் உடனே வண்டி வாகனங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, கடன் வாங்கி வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. அதே போல் வீடு கட்டாமல் இருக்கிறவங்க வீடு கட்டுவீங்க, நிலப்பலன்கள் வாங்காமல் இருக்கிறவங்க நிலப்பலன்கள் வாங்குவீங்க. தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. ஒரு சிலருக்கு, இதை நான் சொல்கிறது, ஒரு சிலருக்கு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலகட்டம் அமையுது. நிறைய பேர் சொல்லுவீங்க இப்போல்லாம் பயப்படுத்தாதீங்க, அது இதையும் சொல்லி பயப்படுத்துகிறாங்க. அது ஒன்றும் பயம்லாம் கிடையாதுங்க. உங்களோட காலகட்டம் இப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து 100% பேருக்கு தனுசு ராசி நடக்குமா கேட்டால் நடக்கிறது இல்லை. என்ன சார் வீடியோ பேசிட்டு நீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் தனுசு ராசியில் 12 கோடி பேர் 13 கோடி பேருக்கு மேலே தான் இருப்பான். இந்தியாவில் மட்டும் 120 130 கோடி பேர் இருக்குல்ல, அதில் மொத்தமாக தனுசு ராசி மட்டும் 12 13 கோடி பேர் இருப்பான். அவன் எல்லாருக்குமே அது நடக்குமான்னு கேட்டால் நடக்கிறது இல்லை. காரணம் என்ன? தசாபுத்தி வேறு, நட்சத்திரம் வேறு, லக்கினம் வேறு, ராசி மட்டும்தான் ஒன்று. சரி, இது எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. சேமாக இது எல்லாம் ஒட்டுவாக எல்லாமே சேமாக இருக்கக்கூடிய ஒரு 10% 10 ஆள் வந்துட்டாங்க சார். இப்போ அவங்களை எப்படி நீங்கள் கணக்கு படிங்க அப்படின்னா அவர் இருக்கக்கூடிய லொக்கேஷன் லாங்கிடியூடு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி மாறும். அதே போல் இங்கே பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊரை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். நீங்கள் பிரயாணிக்கக்கூடிய அதே வீட்டிலோ அல்லது அதே இடத்திலோ இன்னொரு ராசி உங்கள் கூட சேர்ந்து பிரயாணிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நடவடிக்கைகளும் கிரக பயிற்சிகளும் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டங்களும் மாறுது. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய நற்பலன்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரு ஆகுதுங்க. இதை வந்து நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ராசிகள்லேயே தூய்மையான ராசி தனுசு ராசி. ஒரு இளமை உள்ளம் கொண்ட ராசி. எவ்வளோ முதியவராக இருந்தாலும் இளமை உள்ளமாக இருக்கும். அதாவது இளமை உள்ளம்னா கள்ளங்கப்படம். உங்கள் மேலே ஒருத்தர் அடித்தானா கோவப்படுவீங்க, திட்டுவீங்க, எல்லாமே பண்ணுவீங்க. அவங்க ஏதோ ஒன்று பண்ணலாம், பாவம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இளமையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மைண்டு உள்ள மனிதர்கள் ரொம்ப ரேரு. ஆனால் தனுசு ராசியில் இருக்கிறவங்க அது அதிகமாக வந்து தனுசு ராசிக்காரங்க மட்டும்தான் இந்த மாதிரி மைண்ட் இருக்கும், பொருந்தும். இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் துணிவு அதிகம், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அதிகமாக எடுப்பாங்க, ரிஸ்க் எடுத்து கூட சில விஷயங்கள் செய்வாங்க.
ஒரு எப்படி சொல்கிறது, யாராவது ஒருத்தர் ஏளனமாக பேசினா அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவாங்க. அவங்களுடைய சொந்தக்காரர்களே வந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்து காட்டக்கூடிய ஒரு ராசி தனுசு ராசி. வண்டி வாங்கினாலும் காஸ்ட்லியான வண்டி வாங்கினாலும் தான் வாங்குவாங்க. தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அது எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அதை பொறுத்து 100 மடங்கு உழைப்பு அதிகமாக போட்டிங்கன்னா உண்டு. அதே போல் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முதன்மையாக தான் நீங்கள் வந்திருப்பீங்க. ஒரு நல்ல லாங் டேர்ம் பர்சனாக நீங்கள் வந்து எல்லாமே சேவிங்ஸ் தகுந்த மாதிரி எல்லாமே பண்ணி வைப்பீங்க. கால் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் வளைஞ்சோ இல்லை ஏதோ ஒரு வேரியேஷன் உங்களோட காலில் காட்டும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட நடைகள் அது எல்லாமே வந்து இருக்கும், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ராசிகளில் இந்த ராசிக்கு அப்படின்னு ஒரு தனித்துவமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக உண்டு. ஸோ குலதெய்வத்தை எப்பயுமே விட்றாதீங்க. லோக்கலில் இருக்கீங்க அப்படின்னா அப்போ போய் குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் வழிபடுங்க. வெளிநாட்டில் இருக்கும் சார் அப்படின்னா குலதெய்வத்தை ஃபோன்லையாவது வச்சு ஃபோட்டோலையாவது வச்சு வணங்கிக்கோங்க. ஸோ நிறையா பேர் இதுக்கு கமெண்ட்லேயும் திட்டுவான், நீங்கள் சொன்னதெல்லாம் இல்லை நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், அது பண்ணால் போதும், இது பண்ணால் போதுமா. தயவு செய்து சொல்கிறேன் சார், தனுசு ராசிக்காரன் இப்போ குழம்பக்கூடிய ஆள். கீழே கமெண்ட் செக்ஷனை படிச்சிங்கன்னா தெரியும் எத்தனை பேர் குழம்பிருக்காங்க அப்படின்னு. அது ஏற்றுக்க மாட்டாங்க, மனசு வராது தனுசு ராசிக்கு. வேணால் கமெண்ட் செக்ஷனில் படித்து பாருங்கள். எவ்வளோ நம்ம நல்லா சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி ஏற்றுக்க மனம் வராது. தனுசு ராசி வந்து அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் மாட்டிக்கிச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருங்க. எதை பண்ணாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். குடும்ப ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் நல்லது, குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கும் நல்லது. அதை மேலே ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தையினுடைய வளர்ப்பில் கவனத்தை செலுத்துங்க. அதை கொஞ்சம் மெயினாக பாருங்கள். மற்றபடி எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவிடலாம். நான் சொன்னது உண்மையான கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே போல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துருங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் கீழே ஃபோன் நம்பர் கொடுத்துருவோம் டிஸ்கிரிப்ஷனில். ஜோதிடருடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதன் மூலமாக நீங்கள் நினச்சிக்கலாம். இல்லைனா ஜோதிடருடைய ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். இல்லை வெளிநாட்டு வாழ் மக்களாக இருக்கீங்க அப்படின்னா அவரோட நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி தெரிஞ்சிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் பேசிங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து அப் டு டேட் அவங்ககிட்ட கேட்டுகிட்டே இருப்பீங்க. பிரபலமான ஒரு அரசியல் பிரமுகர்களும் அதில் முக்கியமான ஒரு பெரிய அரசியல் பிரமுகரே இருக்கார், பேர் இதில் சொல்ல முடியாது, ஒரு விஐபி. ஸோ இதில் வந்து அவர் கூட நிறைய பேர் இது மாதிரி இருக்காங்க. இப்போ ரொம்ப பிரபலமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அரசியல் பிரமுகர்னு சொல்லலாம். அதேமாதிரி ஆக்ட்ரஸ்ஸு நிறைய பேர் விட்டு ஜோதிடரை பார்த்துருக்காங்க. நீங்களும் அவங்ககிட்ட ஜோதிடரை பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்குது, ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது அட்வர்டைஸ்மெண்ட் பர்சன்ட்டாக நினச்சாலும் சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டாக நினச்சாலும் சரி, இல்லை எங்களுடைய முன்னாடி எங்களுக்கு எல்லாமே இது வந்து நடந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து நடத்தி கொடுத்துருக்கிறதுனால அவரோட நம்பர் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.